ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி இல்லம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நல்ல தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதை கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் முழுசாகவும் இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு எவ்வளோ நீங்கள் விசில் விடுவீங்க அந்த அளவுக்கு விசில் விட்டுருங்க. நான் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். நல்லா விசில் விட்டுட்டு குக்கரை எடுத்து நல்லா ஆறிட்டோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. 4 தக்காளி 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டோன்னா கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சிட்டோன்னே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கூடவே நான் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படின்னு நார்மல் பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா உடையாமல் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.